வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்சில் மக்களோடு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விடயம், இது சார்ந்த கருத்துகளில் என்ன விடயங்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லாருடைய மனதிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது சார்ந்த ஒரு தேடலோடு களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளோடு உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த காணொலியில் நான் உங்கள் முன்னால் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பிரான்சில் மக்களை சந்திப்பதற்கான ஒரு களத்தை எடுத்தார். அங்கு பெருவாரியான கூட்டம் வரும், அதனால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்திகள் ஒருபுறமும், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கான ஒரு சூழலை ஒரு சிலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் இன்னொரு புறமும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனை மையப்படுத்தி மிக தெளிவாக நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நகர்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட இருக்கின்றது, என்ன விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்றதை குறித்து அறிவதற்கான ஒரு ஆவல் நம் மனதிற்குள் இருந்தன. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டம் ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை உள்ள விடயங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். முதலில் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அது ஒரு சோதனைக்கு பின்புதான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும், வெளியே பாதுகாப்பு விடயங்கள் வலுப்படுத்தியிருக்கக்கூடிய களங்களையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு 100 பேர் அல்லது ஒரு 75 பேர் கூடியிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அந்த கூட்டத்தில் பெண்களும் கலந்திருந்தார்கள். பலர் பல செய்திகளை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கருத்துகளுக்கெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதில் சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த பதில்கள் அனைத்துமே, அதாவது குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய மாற்றத்திற்கான அரசியலை மையப்படுத்திய களங்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கு மக்களோடு இணைந்து பயணிப்பதற்கான களங்களை எப்படி எடுப்பது, வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு எதனை மையப்படுத்தியதாக பயணித்து கொண்டிருக்கிறது போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளுக்கு அங்கு பேசப்படுகின்றன. அந்த செய்திகளை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் அங்கு இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இங்கு ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் இருக்கின்றது. காரணம், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளும் மக்கள் கேட்கக்கூடிய கருத்துகளும், அந்த அரங்கம் அதாவது ஒரு காற்று போன்றவை வெளியே செல்ல முடியாத ஒரு கட்டமைப்பில் அந்த அரங்கம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அந்த ஒளி வாங்கி, அதாவது ஒரு எக்கோ அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தொடர்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே அவர்கள் என்ன விதமான கருத்துக்களை பேசுகிறார்கள் என்பதை மிக உன்னிப்பாக கேட்டுதான் அதற்கான களத்தை நாம் மையப்படுத்தி எடுத்து வைக்க முடியும். தற்பொழுது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான கருத்து பதிவுகள் அங்கு எதுவும் பதிவானதாக தெரியவில்லை. பெரும்பாலானவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்கக்கூடிய நிலைப்பாடுகளையும் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அங்கு எடுத்து வைக்கக்கூடிய பெரும்பாலான கேள்விகள் தமிழ் மக்களுடைய அடுத்த விடிவு எதாக இருக்கும் என்பதை மையப்படுத்திய கருத்துகள் தான் பெரும்பாலான மக்கள் மத்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய மனங்களில் தங்களுடைய மண் ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், அதுபோல எங்களுடைய மக்கள் விடுதலை சார்ந்த விடயங்களில் அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மையப்படுத்திய களங்களாக ஒவ்வொருவருடைய கருத்துகளும் அங்கு இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த கருத்தாய்வு கூட்டத்தில் நாம் கேட்ட வரைக்கும், அல்லது அந்த கருத்தாய்வு கூட்டத்தில் என்னென்ன செய்திகள் அங்கு பெரிதாக பேசப்படுகிறது என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு எதிர்பார்ப்பு வைத்தியர் அர்ஜுனா மீது இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.
அவர்கள் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்தோடு வைத்தியர் அர்ஜுனா பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அது என்னவென்றால், நமல் ராஜபக்சேயோடு வைத்தியர் அர்ஜுனா கொண்டிருக்கக்கூடிய நெருக்கம் என்கின்ற அந்த செய்தி மக்களை ரசிக்க வைக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்தும் பரவலாக அங்கு இருக்கக்கூடிய கருத்துகளின் அடிப்படையை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த கூட்டம் ஒரு ஆரோக்கியமான கூட்டமாகவும் வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களத்தை பட்டதீட்டக்கூடிய ஒரு கூட்டமாகவும் அடுத்த நகர்வுக்காக வைத்தியர் அர்ஜுனாவை தயார்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்பதாக மட்டும்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. பெரிதாக பல எதிர்பார்ப்புகளோடு கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய களங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறதா என்கின்ற பொழுது அதற்கான ஒரு சூழல் அங்கு இல்லை. மக்களை பொறுத்தமட்டில், அவர்களை பொறுத்தமட்டில் தெளிவான பல விடயங்களை நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அரசியல் களத்தில் வைத்தியர் அர்ஜுனா பயணிக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய பிரதான களமாக இருக்கிறது என்பதாகத்தான் நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய அந்த செய்திகள், அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கேள்விகள், அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பதில்கள், இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு எண்ணம் தான் நம் மனதிற்குள் தோன்றுகின்றன. ஒரு நல்ல ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கின்றது இந்த மக்கள் சந்திப்பு. இந்த மக்கள் சந்திப்பில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் என்பதே ஒரு வியப்பான செய்திதான். அப்படி கூடி இருக்கக்கூடிய அனைவருமே அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்களுடைய கருத்து பதிவுகள் இருக்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இதுபோன்ற கூட்டங்களை வடக்கு கிழக்கு பகுதியிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது இதுபோன்ற கூட்டங்களை நடத்தி மக்கள் மனதிற்குள் என்ன விடயங்கள் இருக்கிறது அவைகளை நாம் பெற்றுக்கொண்டு அது சார்ந்த களத்தை எடுத்து நாம் பயணிக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் இதை வைத்து நம்மால் பார்க்க முடிகின்றது. பல விடயங்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முன்னோடியாக இருக்கிறார். இந்த விடயத்திலும் அவர் ஒரு முன்னோடியாக இருந்து ஒரு மாற்று அரசியலுக்கான களத்தை எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறார். அதை மக்கள் விரும்புகிறார்கள், மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், மக்கள் அது சார்ந்த களங்களை நோக்கி தங்களை திருப்புகிறார்கள் என்கின்ற விடயம் இந்த கூட்டத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆரோக்கியமான கூட்டம், எதிர்ப்புகளை தாண்டி கூடியிருக்கக்கூடிய கூட்டம், தமிழர்கள் களத்தில் இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் களத்திற்கு வித்திடக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.